ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டுலயே சக்தி வாய்ந்த கிளான்னா அது செஞ்சு இனமும் உச்சியா இனமும் தான். அப்படிதான் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்களையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அவங்க லெவல்ட்ட சக்தி வாய்ந்த ஒரு கிளான் ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கு. அந்த இனத்தோட அபரிவிதமான சக்தியை பார்த்து மொத்த ஷினோபி வேர்ல்டே பயந்து நடுங்குச்சு. அதுக்காக அவங்க எல்லாம் கொடூரமானவங்க அர்த்தம் இல்ல. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு சாதாரணமான ஷினோபிஸ். ஆனா இவங்க யுத்த களத்துல நுழைஞ்சா ஒருத்த உயிர் பொழைக்க முடியாது. அப்படியாப்பட்ட அதீத சக்தி வாய்ந்த கிளான் தான் உசுமாக்கி கிளான். மத்த ஷினோபிஸை காட்டிலும் இவங்களோட சக்கர அபரிவிதமா இருக்கும். சீலிங் ஜுட்ஸ்ல தான் இவங்க பேர் போனவங்க. சாதாரண மனிதர்களை விட இவங்களோட ஆயுட்களும் அதிகம். ரெனிகன் மாதிரியான ஒரு காட் லெவல் பவர்ஃபுல் தோஜுட்சுவை 2 கண்ணிலையும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு சக்தி மத்த கிளான்ல இருக்கிற எந்த கொம்பனுக்கும் கிடையாது. ஆனா நகட்ட உசுமாக்கி குழந்தையா இருக்கும் போதே அவர் 2 கண்ணிலையுமே மாதரா ரெனிகனை இம்ப்ளான் பண்ணிருப்பாரு. மாதரா நினைச்சிருந்தா உச்சியா கிளான்ல இருக்கிற எந்த குழந்தைக்கு வேணா இம்ப்ளான் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு உசுமாக்கிக்கு பண்ணிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அப்படியாப்பட்ட கிளான்ல எஞ்சினவங்க தான் இவங்களே இந்த ஷினோபி வேர்ல்டையே அலற விடும் போது அந்த இனமே உயிரோட இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க.